ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. ஆக்சுவலி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸை விட நெகட்டிவ் நியூஸ் தான் மார்க்கெட்டில் அதிகமாக வந்து குமிஞ்சிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி செக்டாரும் சரி, அது மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் பெருசாக இல்லை. ஸோ அது எல்லாமே மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகுது. லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் நிஃப்டி 50 156 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 24,680 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 572 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 80,891 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 444 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 56,084 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 253 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 35,370 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. FIS டேட்டா, FIS பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் 5,876 கோடிக்கு 5,876 க்ரோஸுக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டேஸ் வந்து 6,599 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. 6,599 க்ரோஸுக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. FIS எவ்வளோத்துக்கு விற்றுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா டிஎஸ் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கிறாங்க. மோஸ்ட்லி இன்றைக்கி நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது, முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ். ஸோ ஒன்று டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 68% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 684 கோடி. இது வந்து ப்ரொவிஷன் லோன்ஸ் வந்து டிக்ளைன் ஆனதுனால, பேட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அஃபெக்ட் ஆயிருக்கு. கன்சாலிடேட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 72% விழுந்திருக்கு, 604 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14% விழுந்திருக்கு, 4,640 கோடியாக இருக்குது. முந்தின குவார்ட்டரில் 2,000 கோடி மேலே லாஸ் போஸ்ட் பண்ணாங்க. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்ஸ் தான். எப்படி IDFC ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்து முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது பெட்டராக இருந்துச்சோ, அது மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது. ஃபீ அண்ட் அதர் இன்கம் வந்து 2,157 கோடி, இதுவும் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், ஃபீ இன்கம் அது சேர்த்து 14,421 கோடி. இது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் விழுந்திருக்குது. அட்வான்சஸ் 4% விழுந்திருக்கு. டோட்டல் அட்வான்சஸ், அதாவது வெஹிக்கிள் ஃபினான்ஸ் லோன் புக்கு 96,357 கோடியாக இருக்குது. நான் வெஹிக்கிள் ஃபினான்ஸ் 76,508 கோடியாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷனில் குறிப்பாட்டு மைக்ரோ லோன்ஸ் 28,408 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கார்பரேட் பேங்கிங் அட்வான்சஸ் 1.33 lakh crore இருக்குது. டோட்டல் அட்வான்ஸில் 40% இது கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது 5,39,552 கோடியாக இருக்குது. இது இயர் ஆன் இயர் பேஸில் ஒரு 2% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. டெபாசிட்ஸ் 3,97,144 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலி விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். காசா டெபாசிட் 1,25,600 கோடியாக இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் 33,892 கோடியாக இருக்குது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் டெபாசிட் 91,113 கோடியாக இருக்குது. காசா டெபாசிட் 31.48% இருக்குது. கிராஸ் என்பே 3.64% இருக்குது. அவங்களோட கிராஸ் அட்வான்சஸில் ஆக்சுவலி 3.13%லேருந்து 3.64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் அட்வான்சஸ் நெட் என்பே 1.12% இருக்குது. 0.95%லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 70% இருக்குது. இது போக டோட்டல் லோன் ரிலேட்டட் ப்ரொவிஷன் 10,472 கோடியாக இருக்குது. அவங்களோட லோன் புக்கில் 3.14%. டோட்டல் கேபிட்டல் அடிக்யூஷன் ரேஷியோ 16.63% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 17.04%லேருந்து குறைஞ்சிருக்குது. அட் த சேம் டைம் ரிஸ்க் வெயிட்டட் அசட் 4,09,810 கோடியாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஓவராலாட்டு பார்க்கும்போது வீக்காக படுது. ஓகே, பட் முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த ரிசல்ட்ஸ் எனக்கு பெட்டராக படுது. மேபி மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு அடி வாங்க தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா ப்ரொவிஷன் அதிகரிச்சிருக்கு, பேட் லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆகும். 799 ரூபா லாஸ்ட் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்லேயே 3% விழுந்திருக்கு. பட் நாளைக்கு விழுமாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது இண்டஸ்இண்ட் பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். மறுபடியும் சொல்கிறேன், ரிசல்ட்ஸ் வீக்காக இருக்குது. பட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ப்ராஃபிட் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 969 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 5.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4,416 கோடி. நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் பேசிஸில் 22.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரெவன்யூ 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே சீக்வன்ஷியல் பேசிஸில் ப்ராஃபிட் 54% காலியாக இருக்குது. நெக்ஸ்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 2.13% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டர் புக் வந்து 74,859 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஜூலை வரைக்கும் ஆர்டர் புக் வந்து 74,859 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்திருக்குது. இப்போ பெல்லோட ரிசல்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முந்தின குவார்ட்டரில் 2,000 கோடி ப்ராஃபிட், இப்போ 900 கோடி தான் ப்ராஃபிட். ஆக்சுவலி இது வந்து வீக் ரிசல்ட்ஸ் தான் என்ன பொறுத்த வரைக்கும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது. லாஸ்ட் மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் செக்டார் பங்கு எல்லாமே தர்மாட்டி, குறிப்பாட்டு பராஸ் டிஃபென்ஸோட ரிசல்ட்ஸும் வீக்காக தான் இருந்துச்சு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடோட ரிசல்ட்ஸும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் அப்டேட் பண்ணுறேன்.
ஸோ டிஃபென்ஸ் செக்டார் பக்கம் இப்போதைக்கு போக வேண்டாம், வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அட் த சேம் டைம்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 35% விழுந்திருக்கு, 696 கோடி. நெட் ப்ராஃபிட் சீக்வன்ஷியல் பேசிஸில் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இயர் பேசிஸில் 35% விழுந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2626 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டுமே 2348 கோடி பேருக்கு 35% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கோவா ஷிப்யார்டு இது மாதிரி சில ஷிப் பில்டிங்லாம் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு, அதாவது குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட், இயர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இந்த கம்பெனிலாம். 2792 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, லாஸ்ட் மார்க்கெட்டில் விழுந்துருந்துச்சு. ஸோ 4 to 6 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. இப்போதைக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே. ஸோ பொறுமையாக இருங்க, இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயிலோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 26% விழுந்திருக்கு, 2369 கோடி பண்ணியிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 4% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டிங் செக்மெண்ட்லேருந்து 661 கோடி பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட்டில் 256 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 35428 கோடியாக இருக்குது, 1.7% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ 3.1% விழுந்திருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 32965 கோடி எக்ஸ்பென்சஸுக்கு போயிருக்கு. இது ஒரு கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 3029 கோடியாக இருக்குது, இதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 179 க்ளோஸ் ஆயிருக்கு, 9 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பட் பெருசாக நான் பிஎஸ்சி பக்கம் போக மாட்டேன். ஆக்சுவலி என்ன ஒரு ரியாலிட்டினா, வரும் ப்ராஃபிட் வரும், அதை கவர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. பட் கரெக்டாக அந்த கம்பெனி க்ரோத் பாதையில் கொண்டு போவாங்களா, இல்லை கவர்மெண்ட் வந்து வேறு ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுவாங்க, டிவிடன் வரதை எடுப்பாங்க. ஸோ கரெக்டாக வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் மாதிரி க்ரோத்தே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி கவர்மெண்ட்டோட வேலை தனி, ப்ரைவேட் கம்பெனிஸோட வேலை தனி. பட் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால நான் பெருசாக பிஎஸ்சி கம்பெனி பக்கம் போக மாட்டேன். இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் தான் பண்ணுறேன். ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. அஜந்தா ஃபார்மாவோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 255 கோடி. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13.8% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1302 கோடி. எபிட்டா 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 351 கோடி. எபிட்டா மார்ஜின் 27% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட இக்யூயா மேட் அந்த பிராண்டட் ஜெனரிக் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் 29% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட வால்யூம் பேசிஸ் 73% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நியூ ப்ராடக்ட் லான்ச்சஸ் 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூஎஸ் ஜெனரிக் பிஸ்னஸில் புதுசாக எந்த ஏஎன்டிஏ பார்த்தீங்கன்னா அந்த Q1ல ஏஎன்டிஏ வந்து புதுசாக அப்ளை பண்ணலன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு ஏஎன்டிஏ வந்து அப்ரூவல் கிடச்சிருக்கு. 1 ப்ராடக்ட் யூஎஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கிட்டத்தட்ட 4 to 7 ஏஎன்டிஏ வந்து கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க. 21 ஏஎன்டிஏ வந்து அப்ரூவலுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. 2 வந்து பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அப்ரூவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 56 கோடி எக்ஸ்பென்சஸ் போயிருக்கு. இது 4% அவங்களோட ரெவன்யூவில் கான்ட்ரிபியூட் ஆகுது. பிராண்டட் ஜெனரிக்ஸில் வந்த ரெவன்யூ 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் பிஸ்னஸ் ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஷியா 10%, ஆஃப்ரிக்கா மார்க்கெட் 1% விழுந்திருக்கு. யூஎஸ் ஜெனரிக் பிஸ்னஸ் செக்மெண்ட் வந்து 36% க்ரோத் ஆயிருக்கு, 310 கோடியாக இருக்குது. ஆஃப்ரிக்கன் இன்ஸ்டிடியூஷனல் பிஸ்னஸ் ரெவன்யூ 8% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது அஜந்தா ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலி தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனில் வராங்க. RWAG அவங்களோட கொலாபரேஷனில் வராங்க. டிஜிட்டல் ஒர்க் பிளேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சம்மந்தமாக தான் அந்த கொலாபரேஷனில் வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃபோசிஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. வேர் எனர்ஜிஸோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 89% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 745 கோடி, 745 க்ரோஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4426 கோடி. போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குறிப்பாட்டு 2 பிளான்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு 2754 கோடி ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறாங்க. போர்டு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 ஜிகாவாட் செல் பிளான்ட் வந்து அப்படிங்கிற ஒரு இடத்துலையும், அடுத்தது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஜிகாவாட் இக்னோட் வேஃபர் பிளான்ட் நாக்பூர்லேயும் செட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது வந்து வேர் எனர்ஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி இவங்களோட சோலார் ஃபோட்டோ வால்டிக் மாடியூல்ஸ் ரெவன்யூ மட்டுமே 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3872 கோடி. இபிசி கான்ட்ராக்ட் சேல்ஸ் வந்து 161% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில். பட் இந்த ஸ்டாக் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஸோ லாஸ்ட்டு மார்க்கெட்டில் 3% விழுந்திருந்தாலும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இந்த பங்குகள் எல்லாமே. நெக்ஸ்ட் ஸ்டார்லிங் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் கனெக்ஷன் தான் பேன் இந்தியா லெவலில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்மளோட டெலகாம் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டார்லிங் வந்து 20 லட்சம் கனெக்ஷன் தான் பேன் இந்தியா அந்த ரேஞ்சில் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூனியன் மினிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து
ஸ்டார்லிங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 200 Mbps ஸ்பீடில் 20 லட்சம் கனெக்ஷன் கஸ்டமர்ஸ் தான் இந்தியாவில் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட டெலிகாம் சர்வீஸை அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதானி கிரீனோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 713 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3312 கோடி, இதுவும் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் இன்கம் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல்ஸ் ஆஃப் குட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் அதர் ரிலேட்டட் சர்வீஸ் மூலம் மட்டும் 429 கோடி ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷனல் ரினோபிள் எனர்ஜி 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் கிரீன் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. Q1 ஃபினான்ஷியல் 26 1.6 ஜிகாவாட் அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஃபுல்லாக பார்க்கும்போது 4.9 ஜிகாவாட் அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து அதானி கிரீன் எனர்ஜி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இந்த ஸ்டாக்ல நான் ட்ராக் பண்ணுறது கிடையாது. லியூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ஹோலி ஓன் சப்சிடியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ இந்த UK இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ப்ளஸ் வந்து US UK ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இதனால நம்ம ஒரு கம்பெனிஸ் எந்த கம்பெனிஸ்க்குலாம் பெனிஃபிட்? இப்போ LT ஃபுட்ஸை கேட்டிருக்காரு, அவந்தி ஃபுட்ஸு கேட்டிருக்காரு, டாபர் கேட்டிருக்காரு. ஸோ இதில் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஓகே, இப்போ வேல்யூஷன் சீப்பாக இருக்குது நீங்கள் கேட்டிருக்கிறதுல. அது மாதிரி ஆட்டோ ஸ்டாக்ஸில் டாடா மோட்டர்ஸுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. ஆட்டோ மோட்டர்ஸில் டாடா மோட்டர்ஸு, நெக்ஸ்ட்டு சமவர்தனா மதர்சன். பட் சமவர்தனா மதர்சனோட வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சோனா BLW ப்ரிசிஷன் ஃபார்ஜிங்ஸ் அதோட வேல்யூஷனும் ஜாஸ்தியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் சில ஸ்டாக்ஸ் இருப்பேன். ஃபுட்டு, ஆட்டோ காம்பனன்ட்ஸு, அடுத்து ஃபார்மா, சீ ஃபுட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி, அப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்கும். பட் அதோட வேல்யூஷனை பார்த்தா நம்ம பிக் பண்ண முடியும். நான் வந்து அதை ஒரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாட்டர்டே சண்டே வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். மதர்சன் சுமி ஒயரிங்கோட Q1 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா விழுந்திருக்குது. 4% இயர் பேஸில் ப்ராஃபிட் விழுந்திருக்கு, 143 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 14% விழுந்திருக்கு, 2494 கோடி. எபிட்டா 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 244 கோடி. எபிட்டா மார்ஜின் 9.8% விழுந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட் வந்து உங்களுக்கு டோட்டல் ரெவன்யூவில் 5.4% அக்கௌண்டட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து என்கிட்ட இருக்குது. பட் நான் வேல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது கன்சிடர் பண்ண பங்கு இந்த மதர்சன் சுமி ஒயரிங். இப்போ போனஸ் இஷ்யூ கொடுத்தாங்க. இப்போதைக்கு இதில் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். சாம்சங் எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா அது வந்து விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க 20% தான் Q1ல். ஆக்சுவலி எப்படின்னு பார்க்கும்போது $950 மில்லியன் தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஜூன் குவார்ட்டரில். முந்தின குவார்ட்டரில் $1.2 பில்லியன் அளவுக்கு இருந்துச்சு, அதாவது ஜான்வரி டு மார்ச் பீரியடில். அதுக்கப்புறம் அதுக்கு முந்தின பீரியடில் பார்க்கும்போது அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து $1.17 பில்லியன் அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இது எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவிலேருந்து சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸ்போர்ட் இயர் பேசிஸ்லேயும் விழுந்திருக்கு, குவார்டர் பேஸ்லேயும் விழுந்திருக்கு. டாரன் ஃபார்மாவோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 548 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3178 கோடி பண்ணியிருக்கிறாங்க, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட இந்தியன் ரெவன்யூ பார்க்கும்போது 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. US பிஸ்னஸ் 308 கோடியாக இருக்குது, 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிரேசில் ரெவன்யூ 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெர்மனி சேல்ஸ் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாரன் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிசல்ட்ஸ் பெட்டராக தான் பண்ணியிருக்கிறாங்க. IEX பார்த்தீங்கன்னா செபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வந்து மீட் பண்ண இருக்கிறாங்க ஜூலை 31 ஸோ இது ஒரு 1-to-1 மீட்டிங் வச்சுருக்கிறாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நொய்டாவில் வச்சுருக்கிறாங்க. ஸோ மேபி அந்த ஃபண்ட் ரைசிங் அது மீட்டிங் நினைக்கிறேன். ஸோ அது கரெக்டாக தெரில, மீட்டிங் வச்சுருக்காங்க. ரைட்லைல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நெட் ப்ராஃபிட் 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 66 கோடி. ரெவன்யூ க்ரோத் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு இந்த குவார்ட்டரில், 743 கோடி, 33.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 11.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 15.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 62,000 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ஸு, அடுத்தது ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்ஒர்க் இதெல்லாமே போட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட். NTPC கிரீன் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 59% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 221 கோடி. ரெவன்யூ 17.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 680 கோடி. எபிட்டா 17.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 604 கோடி. மார்ஜின் 88.7% ஆட்டு ஃப்ளாட்டாக இருக்குது. அதானி டோட்டல் கேஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1498 கோடி பண்ணுறாங்க. இது வந்து அதானி குரூப்பும் டோட்டல் எனர்ஜிஸோட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி தான் இந்த அதானி டோட்டல் கேஸு. வால்யூம் க்ரோத் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. CNG வால்யூம்ஸ் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட்வொர்க் பார்க்கும்போது 34 ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸில் வச்சுருக்காங்க. 14,000 இன்ச் கிலோமீட்டர் ஆஃப் பேக் போன் ஸ்டீல் பைப்லைன்ஸ் வச்சுருக்காங்க. 650 CNG ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் 1 மில்லியன் டச் பண்ணல, பட் அந்த ரேஞ்சுக்கு கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3.5% விழுந்திருக்கு, 165 கோடி. எபிட்டாவும் ஃப்ளாட்டாக விழுந்திருக்கு, 293 கோடி. மார்ஜினும் 19.6% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அதானி டோட்டல் கேஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.